நம்ம உடம்பு பத்தி தான் இந்த வீடியோ. சாதாரணமா எல்லாருமே ஒரு 5 அடியில இருந்து 5.5 இல்லாட்டி மேக்ஸிமம் 6 இருப்பாங்க. வெயிட் ஒரு 55 60 கிலோ இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளா தான் இளைஞர்களே வந்து 70 80 100 110 அப்படின்னு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சேர்ந்துருக்கு. பிளஸ் இந்த பிரியாணி அந்த இது நிறைய கச்சா கச்சா தான் இருந்திருக்கு. இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான உடம்பு எப்படி இருக்கும்னா, நம்மளோட உடம்பு எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 60 கிலோ இருப்போம். 5 அடி 5.25 அடி அந்த மாதிரி தான் நார்மலாக தமிழகத்தில் இருக்கவங்க எல்லாரும் இருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஆக்சுவலாக நம்ம உடம்புல வந்து ஒரு 24% கொழுப்பு இருக்கும். இல்லை அதோட கம்மியாக இருக்கிறது தான் நல்லது இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து புது சினிமா நடிகைகள் இல்லை விஜய் அவங்களுக்குலாம் இருக்கிற அந்த அந்த உடம்பு, அதான் நம்மளோட உடம்பு கூட. பட் நம்ம நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜூஸ் குடிக்கிறோம், அறியாமை தான் இது. ஜூஸ் குடிக்கிறோம், சாதம் தான் முக்கியம் இது வந்து சாப்பிட்றோம். அரசாங்கமும் சாதம் சாப்பிடு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளை வந்து ஒரு மாதிரி வந்து மதுக்கு அடிமையாக்கியிருக்காங்களோ இல்லையோ, உணவுக்கு ஒரு மாதிரி அடிமையாகிட்டோம் நம்மளே சேர்ந்து. அப்போ என்ன ஆகுதுன்னா, உடம்புல வந்து நம்ம ஒரு நாளைக்கு நம்ம இவ்வளோ தான் தேவைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேலே இவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த பாக்கி இருக்கிறது வந்து உடம்பே பேன்க்ரியாஸ்னு இது இங்கே இருக்கு. அந்த இன்சுலின் வந்து உடம்புலேயே வந்து அதை வந்து குளுக்கோஸ்ல இருந்து கொழுப்பாக கன்வெர்ட் பண்ணி எங்கெங்கெல்லாம் ஸ்டோர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, தோல் தலையிலிருந்து கால் வரைக்கும் தோல் இருக்கு இல்லையா, தோலுக்கு அடியில் எங்கே வேணாலும் அது பாட்டு தங்கும். ஸோ சிலருக்கு இந்த இடம் அதிகமாக இருக்கும், சிலருக்கு இங்கே இருக்கும், எனக்குலாம் இங்கே இருக்கு பார்த்தீங்களா அது. அதே போல் இந்த ஷேப் வந்து முதல்ல போயிடும். மார்பகம் சிலவங்களுக்கு நார்மலாக இவ்வளோ இருக்கிறது வந்து திடீர்னு பெருசாயிடும். இந்த தோள்பட்டை பெருசாக இருக்கும். அது மாதிரி உடம்புல எங்கே வேணாலும் இந்த கொழுப்பை போய் திணிச்சு 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 வைக்கும் நம்ம உடம்பு. இது எதுக்காக திணிச்சு வைக்கணும்? ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து உணவே இல்லாத பற்றாக்குறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க வந்து ஒரு எங்கேயோ ஒரு ஊருக்கு போறீங்க, திடீர்னு தொலைஞ்சு போயிருங்க. உங்க உடம்புல வந்து உங்களை வந்து ஒரு வருஷத்துக்கு யாரும் பார்க்கலனாலும் வெறும் தண்ணி மாத்திரம் குடிச்சிட்டு உங்களால வந்து ஒரு வருஷம் ஒன்றும் சாப்பிடாம உங்களால உயிர் வாழ முடியும். அதுக்காக தான் இந்த குழப்பு. ஸோ நம்ம உடம்புல இதே ஹைட்டு இதே வெயிட் தான், வெயிட்டும் ஹைட்டும் விருந்தா தான் இருக்கு. ஆனால் இங்கே கொஞ்சம் ஃபேட்டு போட்டிருக்கு, இங்கே கொஞ்சம் கொழுப்பு போட்டிருக்கு, தொடை பெருசாக இருக்கு, இங்கே போட்டிருக்கு, இது இந்த மாதிரி ஃபுல்லாக இதுவாயிடுச்சு. 36% கொழுப்பு ஆயிடும். ஸோ இந்த கொழுப்பு தான் அது நல்ல கொழுப்பே கிடையாது. முன்னாடி வந்து அமுல் பேபி மாதிரி இருக்க, அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலம் வந்து இப்போ யோசித்து பார்க்கும்போது திடீர்னு ஒரு 20 வருஷத்துக்குள்ள யாரை பார்த்தாலும் சுகர், யாரை பார்த்தாலும் ப்ரெஷர், யாரை பார்த்தாலும் ஆண்களுக்கு உடல் உறுப்பு முடியல, யாரை பார்த்தாலும் குழந்தை பெற்றுக்கலைங்கிறாங்க, இல்லை பீரியட் ப்ராப்ளம்ங்கிறாங்க. நிறைய நோய்கள் இந்த ஒரு 10 ஆண்டுல ஒரு 20% மக்களுக்கு இருக்கு. எல்லாருக்கும் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம பொதுவாக 80% மக்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். பாக்கி இருக்க 20%ல சுகர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு, இடுப்பு வலி இருக்கு, குழந்தை பிறக்க மாட்டேங்குது, உடலுறவு பண்ண முடிய மாட்டேது. இதில் நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? உணவில் கலக்கிற கெமிக்கல்ஸ் நினச்சிக்கிறோம். அதுவும் ஒரு பங்கு இருக்கு. பட் உண்மையான பங்கு வந்து நம்ம உடம்புல நமக்கு ஒரு புக்கு படிக்கிற வேண்டிய நேரத்தில் பாதி புக்கு தான் படிக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த பாதி புக்கு வந்து என்ன ஆகும்? நம்ம படிக்காத இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி என்னன்னு தெரியாது. அது மாதிரி தான் ஒரு 2 இட்லி தான் நமக்கு சாப்பிடணும், 2 இட்லிக்குள்ள வேலை தான் நம்ம செய்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 இட்லி சாப்பிட்றோம். ஒரு இட்லியோட இது வந்து தினம் அதிகமாக 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 போய் உங்கள் உடம்புல எல்லா இடத்துலையும் இருக்கு. இன்க்ளூடிங் எனக்கும் அதே தான். நம்ம வந்து டெய்லி நம்ம தான் மாடிப்பேரி ஏறுறோம், அங்கே போகிறோம், நம்ம இதுவாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஒரு 40 வயசு தாண்டினதுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் உடம்பு சோர்வாகுது, தூக்கம் கம்மியாக இருக்குது, திடீர்னு நம்ம நண்பர்கள் யாராவது நெஞ்சு வலியில் இறந்து போகிறது, இல்லை யாருக்காவது கேன்சர் வருது. இதுங்க எல்லாமே அடிப்படையாக வந்து இந்த கொழுப்பு இது வச்சு தான் வருது. ஸோ இந்த 90 டேஸ் சேலஞ்சை மெயினாக வந்து பாடியில் இருக்கிற ஹார்மோன்ஸ், இந்த மாதிரி உடம்பு நமக்கு வேணும். அதுதான் நம்ம ஆரோக்கியமான உடம்பு. அதுதான் நீங்கள் வந்து 100 வயசு வரைக்கும் கூட இருக்கலாம், 100 வயசு தாண்டியும் இருக்கலாம். ஸோ 100 வயசு வரைக்கும் நீ இருக்கணும்னா நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லையா? நம்ம வந்து என்ன பண்ணுறோம்? இப்போ நம்ம சிந்தனையிலேயே வந்து நம்ம கொஞ்சம் குண்டாக இருந்தால் தான் ஒரு பவர், ஒரு கெத்து, ஒரு அரசியல்வாதி மாதிரி பவராக கெத்தாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். உண்மையாக அது நம்ம உடம்பு பாதிக்குது. ஏன்னா ஹார்ட் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நீங்கள் 50 கிலோ இருக்கும்போது நல்ல சக் 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 அழகாக மெதுவாக ஜாலியாக வேலை பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் ஒரு 60 கிலோ ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அது செய்ய வேண்டியிருக்கும். அதுவே 100 கிலோ ஆகிட்டுன்னு வச்சுக்கோங்க, உங்களோட நீங்கள் சாதாரண 100 வருஷம் வரைக்கும் இருக்கிற வேலை செய்கிற ஹார்ட்டு 50 வயசுலேயே பொட்டுன்னு போயிடும். இதுதான் உண்மை. நிறைய பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 40லேருந்து 45 50 வயசுக்குள்ளே நிறைய பேருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் திடீர்னு காரணம் வந்து அவங்க இந்த எண்ணெய் மேலே இதை மேலே அதை மேலே சொல்கிறாங்க.
அடிப்படையாக ஹார்ட் வந்து சோர்வடைது. ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நீங்கள் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கும், டக்குன்னு தூங்கிட்டு நீங்கள் டொப்புன்னு எதாவது எழுச்சிருங்களா, அது மாதிரி ஹார்ட் வந்து ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் உங்களை வந்து கொல்றதுக்குள்ள வாய்ப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து மெயினான சேனல் வந்து பெண்களுக்காக தான் இது பண்ணியிருக்கிறேன். இந்த பெண்களுக்கு வந்து இது ஹார்மோனலாக இருக்குது. ஸோ ஹார்மோன் என்னது, நம்ம உடம்பே வந்து கெமிக்கல் தான் நம்மளை வழிநடத்திட்டு போகுது. ஸோ 14-15 வயசில் பிரெயின்லேருந்து வர 2 ஹார்மோன் தான் பெண்களோட ஓவரியிலேருந்து 2 ஹார்மோன் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் வருது. அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் தான் கருமுட்டை உருவாகி ஆண் விந்தோட சேர்ந்து வயிற்றுல குழந்தை உண்டாகுது. மற்ற எல்லாமே அதோட வருது. ஸோ இந்த இந்த குழந்தை உண்டாகுதோ இல்லையோ, அந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரோன் நம்ம உடம்பை வந்து ஒரு கட்டமைப்பாக கரெக்டாக வச்சுருக்கு. பட் அதுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் மாறும்போது உடம்புல இருக்கிற தைராய்டு மாறிடுது, உடம்புல இருக்க க்ரோத் ஹார்மோன் மாறிடுது, உடம்புல இருக்க இன்சுலின் போயிடுது. இந்த மாதிரி எல்லா ஹார்மோனும் மாறிடுது. அதனால வந்து தூக்கம் இருக்க மாட்டேங்குது. நம்ம வந்து ஒரு மாதிரி ஒரு விதமான நாடோடின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆனால் நல்லா சம்பாதிக்கிறோம், நல்ல சந்தோஷமா இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் உங்கள் உடம்புல இருக்க அந்த கொழுப்புனால நீங்கள் வந்து எல்லா நோய்க்கும் ரெடி ஆகிடுறீங்க. அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த 90 டேஸ் சேலஞ்சை நான் வந்து ஒரு முக்கியமாக இதுக்கு தான் எடுத்திருக்கேன். நான் வந்து சுகப்பிரசவத்துக்காக மட்டும்தான் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணோம். அதான் போயிட்டு இருந்துச்சு. பட் சுகப்பிரசவத்தோட இப்போ பார்க்க போகும்போது நிறைய பேர் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போடுற வெயிட் இருக்கு, அந்த ஒரு வருஷத்துக்குள்ள அதை அவங்களால எடுக்கவே முடிய மாட்டேது. அந்த வெயிட்லேயே வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் உடலுறு பண்ணுற கஷ்டம் இருக்குது, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, வரிசை அதெல்லாம் இருக்குது. ஸோ இதுக்கு தான் இந்த 90 டேஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இந்த இதோட அடிப்படை. ஸோ இப்போ இந்த பிளான் என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த 90 டேஸ் சேலஞ்சில் நம்ம எப்படி இதை கொண்டு போகிறோம், இது வந்து டாக்டர் ராஜசேகரோட பிளானு. இது புஸ்தகத்திலோ இதில் இருக்காது. நான் என்னோட 35-40 வருஷமா நான் டாக்டராக இருக்கிறதுனாலையும், என்னோட படிப்பு, என்னோட சயின்டிஃபிக் விஞ்ஞானபூர்வமாக நான் கண்டுபிடிச்ச போதையும் நம்ம இது பண்ணுறது தான். நானாக போய் எங்கேயும் ரிசர்ச்லாம் இது பண்ணல. என்னோட நாலேஜும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இதை உருவாக்கியிருக்கிறேன். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணினா கம்ப்ளீட்டாக இருக்கும். இதில் பாதி பத்திரம் பண்ணுவேன் சார் அப்படின்னு இது பண்ணாதீங்க. முடிஞ்ச 90 டேஸும் ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் நமக்கு ஆரோக்கியம், அதான் பெஸ்ட்டும். இதுக்கப்புறம் என்னால் முடியல சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு போட்டிக்கு நமக்கு ஏதாவது கலந்துக்கிறோம், அதில் பாதியிலே நின்றுறோம்னு வச்சுக்கோங்களேன், போட்டியில் கலந்த மாதிரி வருமானு வராது. போட்டியை ஃபுல்லாக முடிச்சாதான் அது நம்ம போட்டியில் கலந்துக்கிற மாதிரி வரும். நம்ம ஆரம்பிக்கிறோம் 10 நாளில் முடிக்கிறோம், இல்லை 50 நாளில் முடிக்கிறோம், அதெல்லாம் கரெக்டாக வராது. 90 நாளும் கரெக்டாக பயணம். நடுவில் ஏதோ ஒரு நாள் உங்களுக்கு காய்ச்சல் இருக்குது, இல்லாட்டி ஒரு அவசரத்துக்கு உங்களால் வந்து பண்ண முடியல, அதெல்லாம் தட்ஸ் ஓகே, அதெல்லாம் அக்செப்டட் தான். ஏன்னா நம்ம ஒன்றும் ராஜா மாதிரி கூப்பிட்டா ஒரு 10 பேர் வர்றதுக்கெல்லாம் நமக்கு இருக்காது. நம்மளே தான் நம்ம உணவை பார்த்துக்கணும், இல்லாட்டி வீட்டில் இருக்கோம் நமக்கு பண்ணி கொடுக்க போகிறாங்க, இல்லை அவங்களோட கட்டுப்பாட்டில் நம்ம இருக்க போகிறோமோ இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம இந்த 90 டேஸ் வந்து எனக்காக டாக்டர் ராஜசேகருக்காக நீங்கள் ஆரோக்கியமாக ஆகிறீங்க. என்னோட ஸ்ட்ராட்டஜி, என்னோட பிளான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதை கட்டாயம் உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். இன்னையில தான் ஃபாலோ பண்ண, நாளையில தான் ஃபாலோ பண்ணணும் கிடையாது. என்னிலேருந்து ஃபாலோ பண்ணுறீங்களோ அது டே 1ன்னு வச்சுக்கோங்க. நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ உடம்புல இருக்கிற அந்த 36% கொழுப்பை நம்ம எப்படி வந்து படிப்படியாக வந்து ஒரு 20%க்குள்ளே கொண்டு வரணும். அந்த 20%க்குள்ளே கொண்டுட்டாலே நீங்கள் வந்து ரொம்ப இளமையாயிருவீங்க, ரொம்ப ஆரோக்கியமாயிருவீங்க, எல்லார்ட்டும் ரொம்ப அன்பாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, பொருளாதார நஷ்டமே இருக்காது, எதை கையில் எடுத்தாலும் வெற்றி அடைவீங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள இதில் வந்து கட்டாயம் நீங்கள் போவீங்க. ஸோ நீங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ, இது இப்போ நிறைய பேர் வந்து பாதி ஒரு 21 டேஸ் முடிச்சிட்டாங்க. பட் இதோட ஸ்ட்ராட்டஜி வந்து டே 1 நீங்கள் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா, 12 மணி நேரம் என்னைக்கு வந்து உங்களுக்கு உணவு எதுவும் சாப்பிடாம இருக்க முடியுதோ அன்னைக்கு தான் டே 1. ஸோ காலையில் 8 மணிலேருந்து நைட் 8 மணிக்குள்ள உங்கள் உணவை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சோன்னா, நைட் 8 மணிலேருந்து காலையில் 8 மணி வரைக்கும் ஒன்றும் சாப்பிடக்கூடாது. தண்ணி மாத்திரம் குடிச்சிக்கலாம், இல்லை ஒரு பிளாக் டீ, 0 கேலரிஸ். அதுலேருந்து உங்களுக்கு வந்து எரிவாயே உடம்பு குறக்கூடாது. ஸோ இதனால் என்ன பண்ணுறீங்க, உங்கள் லிவருக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க, உங்கள் பேன்க்ரியாஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க, உங்கள் வயிறு, சிறுகுடல் இதுங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறீங்க. ஸோ வயிறு, சிறுகுடல், பேன்க்ரியாஸ், லிவர் இதுக்கு எல்லாமே ஒரு 6 மணி நேரத்தில் பெருங்குடத்துக்கு உணவு அனுப்பிச்சிடும். பெருங்குடத்தில் வேறு வேலைகள் நடந்துட்டு இருக்கும். ஸோ இந்த 6 மணி நேரம் இந்த 4 இதுக்கும் ரெஸ்ட் கொடுக்கும்போது 4 நாளில் உங்கள் உடம்புல ஒரு மாற்றம் வரும். என்ன மாற்றம் வரும்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், உங்கள் தூக்கம் கரெக்டாக வரதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கும். தூக்கம் ரொம்ப 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 முக்கியம். உங்களோட கொழுப்பு குறையணும்னா, நான் வந்து நைட் ஷிஃப்ட் சார் அப்படின்னா அதே 8 மணி நேரம் எப்போ தூங்கணுமோ அந்த மாதிரி தூங்கிக்கோங்க. உங்கள் கிளாக் அப்படியே மாற்றிக்கோங்க, சரிங்களா? ஸோ 12 மணி நேரம் நீங்கள் என்னைக்கு வந்து உணவு சாப்பிடாமல் இருக்கிறீங்களோ தட் இஸ் யுவர் டே 1. அதுலேருந்து முடிஞ்சோட ஒரு 14 நாளாவது அதே இதை ஃபாலோ பண்ணுங்க. அந்த 14 நாளுக்குள்ள படிப்படியாக முதல்ல ஒரு இது வந்து டீ காஃபியில் சுகர் இல்லாமல் குடிக்க முடியுமான்னு பாருங்க. முடியலையா,
ஸ்நாக்ஸ் அதை கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆக்கிடுங்க. ஸ்நாக்ஸ் உங்களுக்கு பிடிக்கும், முறுக்கு ரொம்ப பிடிக்கும், இல்லை அதிரசம் பிடிக்கும் அப்படின்னா உணவோட ஸ்நாக்ஸையும் சாப்பிட்றீங்க. இந்த நடுவில் ரெண்டுக்கும் நடுவில் இந்த வயிற்றுக்குள்ளே ஏதாவது போடுற பழக்கத்தை ஸ்டாப் பண்ணுறீங்க. இது ரெண்டும் உங்களால் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் இந்த 12 hours ஃபாஸ்டிங்கில் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். அது வெற்றி அடைஞ்சோடனே 3வது வாரம் 12 hours ஃபாஸ்டிங்கில் 3வது வாரம் ஒரு வேளை மீலை ஸ்கிப் பண்ணுங்க. ஒன்று காலை, இல்லை மதியம், இல்லை நைட். இதை கொஞ்சம் மாற்றிக்கோங்க. நம்ம வந்து ஒரு காலையில் 8 மணிக்கு சாப்பிட்டா மதியம் ஒரு 1 மணிக்கு சாப்பிட்றோம். ஸோ 5 மணி நேரத்துக்குள்ளே சாப்பிட்ட உணவு வந்து ஸ்டமக்லேருந்து சிறுகுடல் போய் பெருகுடல் போயிட்டு இருக்க நேரத்தில் நம்ம அடுத்த திருப்பி ஃபில் பண்ணுறோம். அதே இது நைட்டு திருப்பி அதை போய் அதை ஃபில் பண்ணுறோம். ஸோ இதில் ஒன்றை மாத்திரம் ஸ்கிப் பண்ணுறோம். அப்போ ஒன்று ஸ்கிப் பண்ண என்ன ஆகும், நம்ம காலையில் 8:30 மணிக்கு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, வயிறுலேருந்து சிறுகுடல் போய் பெருகுடல் போகிறது ஒரு 1 மணி 2 மணிக்கு போயிடும். அதுக்கப்புறம் ஒன்று ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி ஒரு 6 மணி நேரமாவது இல்லை ஒரு 4 மணி நேரமாவது உங்கள் வயிறும் சிறுகுடலும் எம்டியாக இருக்கும், அங்கே ஒன்றும் இருக்காது, இல்லை மினிமலாக ஏதாவது இருக்கும். அப்படி இருக்கிறது தான் இந்த இதோட மெயின் இது. ஸோ அந்த 2வது இதில் வந்து நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 12 வார வயதில் நீங்கள் வந்து சக்ஸஸ் அடைஞ்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு 2 வாரத்துக்கு 12 மணி நேரத்தில் நீங்கள் டீ காஃபியை கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறீங்க, இல்லை பிளாக் டீ பிளாக் காஃபி எடுத்துக்கிறீங்க, சுகரும் பாலும் இருக்கக்கூடாது. 2வது ஸ்நாக்கை கம்ப்ளீட்டாக கட் பண்ணுறீங்க. 3வது வாரத்தில் ஒரு மீலை கட் பண்ணுறீங்க, காலையோ மதியமோ நைட்டோ, மற்றதோ அது ரெண்டுக்கும் இது பண்ணுறீங்க. கேலரியே இதில் குறைக்கிறதே இல்லை. மொதல் 12 வாரத்தில் நம்ம கேலரியே குறைக்கிறது இல்லை, அதே கேலரியை கொஞ்சம் அதிகப்படுத்தணும். யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க நீங்கள் காலைல கிலோ சாப்பிட்டீங்களா அப்படின்னு. நம்ம வந்து அடுத்த 2 வேளையை நான் சாப்பிடல, அப்போ அதில் வந்து அந்த 2 வேளையில் இருக்கிற புரோட்டீன் புரதமும் ஃபைபரும் இதில் வரணும். ஸோ பார்த்தா பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். 3 வடை சாப்பிடுவேன், 3 வடை சாதாரண சாப்பிட மாட்டோம். பட் ஆனால் நம்ம அடுத்த 2 வேளை சாப்பிட போகிறது கிடையாது. அது என்னோட இதுக்கு சொல்கிறேன். ஸோ 12 ஹவர்ஸில் நீங்கள் வந்து கொஞ்சம் கேலரி பார்த்தா ஜாஸ்தி இருக்கும், என்னடா இவ்வளோ சாப்பிட்றா அப்படின்னு கேட்பாங்க. பட் நீங்கள் நடுவில் ஒரு வேளை ஸ்கிப் பண்ண போறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. பட் நீங்கள் தான் கணக்கு வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து டயட் ஷீட் கொடுங்கன்னு கேட்டுக்காங்க, கட்டாயம் கொடுக்குறேன். பட் ரொம்பவும் அந்த டயட் சார்ட்டை வந்து எல்லாருமே அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா இது இல்லையா அது இல்லையா அப்படி இப்படின்னு இருப்பீங்க. ஸோ முடிஞ்சோட நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற சாப்பாட்டை வச்சு இது பண்ணுங்க. பட் டயட் சார்ட்டாக கொடுக்குறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு 21 days. இது வந்து நீங்கள் என்னைக்குனாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ உதாரணத்துக்கு நவம்பர் 1 ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வர நவம்பர் 21 அதான் டயட்டு. 21 21 நாள் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கோ டு த நெக்ஸ்ட். 21 நாள் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலைன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு 1 வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த 12 வாரத்தில் நீங்கள் வந்து 100க்கு 100 மார்க் நீங்கள் வாங்கினீங்கன்னா தான் உங்கள் லிவர் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட்டி லிவர், அதாவது கொழுப்பு ஜாஸ்தி இருக்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஹெல்த்தி ஆகும். இந்த லிவரை ஃபுல்லாக நீங்கள் ஹெல்த்தி ஆகலைன்னா மற்ற உடம்புல இருக்க எந்த ஃபேட்டையும் குறைக்க முடியாதுங்க. நீங்கள் எவ்வளோதான் என்ன பண்ணாலும் அந்த ஃபைபர் இருக்கும். ஸோ லிவரில் இருக்கிற நம்மளோட தேவையில்லாத குளுக்கோஸு ஃபேட்டு இதுங்களை வந்து நம்ம கட்டாயம் குறைச்சாகணும். ஸோ அதுக்கு தான் இந்த 12 மணி நேரம் எக்ஸசைஸ். இந்த 12 மணி நேரம் எக்ஸசைஸில் 100க்கு 100 மார்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த செகண்ட் ஸ்டாண்டர்ட்னு வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், அது செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போவீங்க. செகண்ட் ஸ்டாண்டர்டில் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா, அது வந்து 8 மணி நேரத்தில் சாப்பிட போகிறோம். 8 மணி நேரம் சாப்பிட போகிறோம்னா 16 மணி நேரம் ஒன்றும் சாப்பிட மாட்டீங்க. ஸோ காலையில் நீ வந்து ஒரு 8 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க, 4 மணிக்கு சாப்பிட்றணும் அடுத்தது. ஸோ 4 மணிக்கு சாப்பிட்டு சாயங்காலம் 4 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 8 மணி வரைக்கும் ஒன்றும் சாப்பிட மாட்டீங்க. கேலரிஸ் வந்து ஒரு 500 கேலரி தான் கம்மி பண்ணியிருப்பீங்க. ஜாஸ்தி கேலரி கவுண்ட் பண்ண கம்மி பண்ண மாட்டீங்க. நீங்கள் 3 வேளை சாப்பிடும்போது 1500 சாப்பிடுவீங்க, 2 வேளை சாப்பிடும்போது ஒரு 1000 கேலரி சாப்பிடுவீங்க. ஸோ ஒரு 500 கேலரி நீங்கள் கம்மி பண்ணியிருப்பீங்க. நீங்கள் சாதாரண ஒரு வேளைக்கு வந்து 400 கேலரி 500 கேலரி சாப்பிடுவீங்க. 500 தான் கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் 2 வேளையும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதில் உணவில் என்னென்ன சாப்பிடணுங்கிறது நான் தெளிவாக முன்னாடியே போட்டிருக்கேன். ஸோ அது கரெக்டாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ 2 வேளை தான் நம்ம சாப்பிட்றோம். இந்த 2 வேளை சாப்பிடும்போது 16 மணி நேரம் டோட்டலாகவே நீங்கள் எம்டியாக இருக்கீங்க. அந்த உடம்புல 16 மணி நேரம் எம்டியாக இருக்கும்போது உங்கள் ஸ்டமக் க்ளீன் ஆகிடுது, உங்கள் சிறுகுடல் க்ளீன் ஆகிடுது, லிவர் கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகுது, பேன்க்ரியாஸ் நல்லா ஆகுது, ரத்தத்தில் இருக்கிற சுகர் அப்படியே கீழே வர ஆரம்பிக்கும். ரத்தத்தில் இருக்க சுகர் கீழே வரும்போது இன்சுலின் கீழே வர ஆரம்பிக்கும். இன்சுலின் கீழே வரும்போது உடம்புல இருக்கிற growth ஹார்மோன், வளர்ச்சிக்குள்ள ஹார்மோன் பிரெயினில் இருக்கும், அதுதான் சோர்வடைஞ்சிருக்கும், அது வந்து புதுசாக மேலே வர ஆரம்பிக்கும். அது வர வர என்ன ஆகும்னா உங்கள் தோல்லாம் சாஃப்ட் ஆகி இளமையாக ஆரம்பிக்கும். பழைய தோல் எல்லாம் போயிடும், புது தோல் உருவாகும். அதே மாதிரி லிவரில் பழைய செல்ஸ் எல்லாம் வந்து போய் புதுப்பிக்கும். இது வந்து ஆட்டோஃபேஜியான்னு சொல்லுவோம். ஆட்டோஃபேஜியானா உடம்புல இருக்கிற பழைய இதை வந்து உடம்புல இருக்கிற சில எதிர்ப்பு சக்திகளை அதை எடுத்துட்டு புதுசு உண்டாகும். ஸோ எடுக்கிறது தான் ஆட்டோஃபேஜியா. அதுவே எடுத்துக்கிறது தான். உடம்புல ரத்தம் இருக்கு,
ரத்தம் வந்து 120 நாளைக்கு ஒருக்க ஆர்பிசி வந்து சுத்தமாயிட்டே இருக்கும். அது வந்து இங்கே ஸ்பிளீன்னு ஒன்று இருக்கும், அந்த ஸ்பிளீனில் இதுவாகும். ஸோ உடம்புலேயே அந்த மாதிரி அந்த ஆட்டோஃபேஜியாங்கிற இது வந்து எல்லா ஆர்கானிக்கும் இருக்குது. எல்லா ஆர்கானிக் இருக்கிறனால தான் அந்த இதை வந்து நம்ம கிளிக் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் ஸ்டெம் செல்லோட இதெல்லாம் வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து 8 மணி நேரம் நீங்கள் உணவு எடுத்துக்கலாம். 2 ஃபிளை தான் முடிஞ்சளவு 1000 கேலரிஸ். இதில் வந்து 1000 கேலரிக்குள்ளே தான் நீங்கள் சாப்பிடணும். 1000 கேலரியில் மெஜாரிட்டி ஃபைபராக இருக்கணும், இன்னொன்று ப்ரோட்டீனாக இருக்கணும், சத்தும் இதுவாக இருக்கணும். வெயிட் நிறைய லூஸ் பண்ணுறவங்க இந்த இடத்துல வந்து 0 கார்ப்ஸ் எடுத்துப்பாங்க. 0 கார்ப்ஸ்னா அரிசி, மைதா, சீனி இதுல இருந்து வர எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க, இன்க்ளூடிங் பழம் கூட வந்து கார்போஹைட்ரேட்ஸ் தான். பட் இந்த ஒரு விண்டோவில் ஒரு 21 நாள் கட் பண்ணுறதுனால உங்கள் உடம்புக்கு எதுவும் ஒன்றும் ஆகிட போகிறது கிடையாது. ஸோ அது வந்து அதிகமாக வெயிட் இருக்கிறவங்க, ஒரு 90க்கு மேலே இருக்கிறவங்க, பட் ஒரு 50 தான் இருக்கீங்க, பட் அடிவேர் தொப்பை மாத்திரம் இருக்குன்னா நீங்கள் வந்து சாதாரண கார்ப்ஸும் எடுத்துக்கலாம். ஸோ இதில் நீங்கள் சக்ஸஸ் ஆகிட்டீங்கன்னா உங்கள் தூக்கம் நல்லா இருக்கும், உடல் உறுப்புன்றது நல்லா இருக்கும். பிசிஓடி இருக்குன்னா உங்களுக்கு குழந்தை அதுக்குள்ளே உண்டாயிடும். ஆண்களுக்கு விந்து பிரச்சனை இருக்கவங்களுக்கு புது விந்து உண்டாக ஆரம்பிக்கும். பழைய விந்துல வந்து வால் இருக்காது, மொட்டைல் இருக்கும், இல்லைன்னா ஷேப் மாதிரி இருக்கும், எண்ணிக்கை குறைஞ்சிருக்கும், இன்ஃபெக்ஷன் இருக்கும், ஏஜோஸ்பெர்மியான்னு சொல்லுவாங்க, இதுங்கெல்லாம் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே இந்த இடத்துல வந்து மாறிடும். அதுக்கு அடுத்த 3 வாரம் என்ன பண்ணுவீங்கன்னா 24 நேரத்தில் ஒரு வேளை தான் சாப்பிடும். ஸோ நைட் வந்து ஒரு 8 மணிக்கு சாப்பிடும். நான் என்னோட டைம் சொல்கிறேன். நான் மத்தியானம் 1 மணிக்கு வந்து சாப்பிடுவேன். அடுத்த நாள் மத்தியானம் 1 மணி வரைக்கும் நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன். இதனால என்ன இருக்குன்னா என் தொப்பை குறையில இன்னும் தொப்பை வந்து அதே தான் இருக்கு, இல்லை ஒரு மைல்டாக வேணால் குறைஞ்சிருக்கும். பட் ரொம்ப அந்த ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம்னா டக்குன்னு நம்ம சால்வ் பண்ண முடியும். பட் இந்த தொப்பை குறையணும்னா ஆண்களுக்கு கட்டாயம் நம்ம வந்து வெயிட் ட்ரைனிங் இருக்கணும், இல்லைன்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இருக்கணும். அது வந்து நான் ஒரு படிப்படியாக சொல்கிறேன். ஸோ அது கட்டாயம் இருக்கணும். பெண்களுக்கு அவ்வளோ தூரத்துக்கு வேண்டியிருக்காது. பட் ஸ்டில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக கெயின் பண்ணணும்னா யூ ஹேவ் டு டூ சர்டன் எக்ஸசைஸ் விச் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து 24 hours ஒரு வேளை தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துலயே வந்து நிறைய பேர் வந்து கம்ப்ளீட்டாக ஆல்மோஸ்ட் தொப்பை வந்து கம்மியாயிரும், இல்லாட்டி சுத்தமாக இருக்காது. உங்களோட 20 days இதை இது பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் அதே தான் கண்டினியூ பண்ணுவீங்க. இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமாக இருக்கும். சிலவங்க வந்து சார் எனக்கு இன்னும் வெயிட் குறைஞ்சிருக்கு ஆனால் தொப்பை குறையில, இல்லை என் தொப்பை நல்லா குறைஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சா நல்லா இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலைஸ்டாக இருக்கும். ஸோ அந்த இண்டிவிஜுவலைஸ்டாக வந்து அந்த லாஸ்ட் 21 days இருக்கு இல்லையா, லாஸ்ட் 21 days இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். 90 days சொல்லியிருக்கு. ஸோ இது ஒரு 21, இது ஒரு 20, 42, 63. ஸோ 63 இந்த பக்கம் வந்து பாக்கி இருக்கிறது வந்து 27 நாள் வரும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நாள் வரும். ஸோ அந்த இதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலைஸ்டாக நான் வந்து நீங்கள் இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது பண்ணி முடிக்கும் போது ஃபுல்லாக 90 daysல யூ வில் பி ஏபிள் டு டூ. உங்கள் லிவர் கிளீன் பண்ணியிருப்பீங்க, உங்கள் ஹார்ட்டை கிளீன் பண்ணியிருப்பீங்க, உங்கள் பிரெயினை கிளியர் பண்ணியிருப்பீங்க, உங்கள் கிட்னி கிளியர் ஆகிருக்கும், உங்கள் போன்ஸ் நல்லாயிருக்கும், உங்கள் மசில் நல்லாயிருக்கும், நீங்களும் ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பீங்க, மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு இருப்பீங்க. இது யார்ட்டும் இல்லைங்க, எல்லா நடிகர்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கவங்க இதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. நமக்கு தான் தெரியதில்லை, பட் அவங்க ஃபாலோ பண்ணுற பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அரைச்சி குடிக்கிற மாதிரி இருப்பானுங்க. நீங்கள் பல்லு வழியாக கடித்து சாப்பிட்ற மாத்திரம் படிச்சுக்கோங்க. அரைச்சி குடிக்கிறது எப்பயுமே உடம்புக்கு நல்லது கிடையாது. பார்க்க வேணால் மிக்சியில் அடித்து அப்படியே குடிக்கிறது ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நெல்லிக்காய் ஜூஸு, சத்து மாவு கஞ்சி, இதுங்கெல்லாம் இருக்கும். ஸோ அதுங்கெல்லாம் கட்டாயம் வந்து இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த். அது அப்போதைக்கு வேணால் உங்களுக்கு நல்லதாக தோணும், ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. பட் திருப்பி அதே வெயிட்டுக்கு போயிடுவீங்க, அதே கொழுப்பு வந்துடும். ஸோ இந்த 90 days ஃபாலோ பண்ணுங்கள், எனக்கு கட்டாயம் நீங்கள் நன்றி சொல்லுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐல் பி வெரி ஹாப்பி டு ஹெல்ப் யூ அவுட் எவ்ரிடே. சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் நாங்கள் வந்து மெம்பர்ஷிப் உருவாக்கியிருக்கோம். அந்த மெம்பர்ஷிப் எதுக்குன்னா ஒரு 100 பேர் சேர்ந்தோன்னா ஒரு இடத்துல மீட் பண்ணி இண்டிவிஜுவலாக அவங்கவுங்க ஒவ்வொருத்தரோட சக்ஸஸை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கணும், ஒரு ஹாப்பினஸ் உண்டு பண்ணணும். அது இல்லாமல் ஏதாவது அவங்க டேரெக்டாக என்கிட்ட கொஸ்டின் பண்ணணும், ஏதாவது இது பண்ணணும்னா நம்ம வந்து டேரெக்டாக இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூடியூப் வந்து அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யூடியூப்னால இந்த இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறோம். ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. 2025 நம்ம எல்லாரும் ஸ்லிம்மாகவும் ஆரோக்கியமாக இருப்போம், இளமையாக இருப்போம்.